ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பாகிஸ்தானி மட்டன் குருமா எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு 3 பல்லாரியை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேனில் இருக்க அதிகமான எண்ணெய் எக்ஸஸ் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நமக்கு தேவையான ஆயிலை மட்டும் பேனில் வச்சுக்கலாம். அதில் 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அது கூட நான் வந்து 25 கிராம் சான் மசாலா எடுத்திருக்கேன். அது போட்டு எண்ணெயில் லைட்டாக சும்மா ஒரு கிளறிட்டு 1/2 கிலோ அளவு மட்டன் சேர்த்துருக்கேன். மட்டன் கூடவே 150 கிராம் தயிரும் சேர்த்துக்கணும். இந்த மசாலா இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் முழு மல்லி, காய்ந்த இஞ்சி பூண்டு, அது கூடவே ஸ்பைசஸ்ஸு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேனில் ஃப்ரை பண்ணி நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா அந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்த பிறகு நம்ம மூடி போட்டு 20லேருந்து 30 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். பாக்கெட் மசாலாவில் சால்ட் இருக்கும், ஸோ சால்ட் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ 30 நிமிஷம் ஆச்சு. இப்போ தோல் சீச்சு ஒரு குட்டி குட்டியாக ஆஞ்ச ஒரு 6 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2லேருந்து 1 கப் தண்ணி ஊற்றி கறி நல்லா வேகிற அளவுக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சிடணும். இப்போ கறி நல்லா வெந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன், அதை அந்த மாதிரி கைகளால் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரையும் திரும்ப நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். இப்போ குக் பண்ணி 10 நிமிஷத்துக்கு பிறகு பாகிஸ்தானி மட்டன் குருமா ரெடி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே மட்டன் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.